அமெரிக்காவோட டாரிஃப் வார் நடக்கும்போது அப்படியே சீனா பக்கம் ஒரு யூ டர்ன் போட்டோம். யூ டர்ன் போட்டு சீனா கூட நின்று அமெரிக்காவை எதிர்க்க போறோமா அப்படின்னு கேட்டோடனே அப்பயே நோ நோ அப்படிலாம் ஒன்றும் எங்களுக்கு ஐடியா கிடையாது, இப்போதைக்கு ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் அப்படின்னோம். இது ஏறக்குறைய லெஃப்ட்ல கையை போட்டு ரைட்ல இண்டிகேட்டரை போட்டு கடைசியில ஸ்ட்ரைட்டா போன மாதிரி ஆயிப்போச்சு. காரணம் என்ன? இந்தியா எப்பவும் போலயே செயல்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சீனா எதிரி, அமெரிக்கா நண்பன், ஆனா ரவுசு பிடிச்ச நண்பன். அதே பேட்டர்ன் தான் தொடருங்கிறத அடிச்சு செஞ்சிருக்கோம். சீனாவை இப்ப மிதிச்சு தள்ளி இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, சீனாவோட ரேர் எர்த் மினரல் அப்படிங்கிறதுல பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்த விட்டுட்டார்கள். யாரு? அண்ணன் அமெரிக்கா கூமுட்ட பையன் தான் விட்டுட்டான். விட்டுட்டு இன்னைக்கு குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் நாட்டுல விளையிற கச்சா எண்ணெயை தூக்கிட்டு போய் வித்தாலே 1000 இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு அங்கிட்டோ புஷியா தெரிஞ்சுட்டான். என்னடான்னு கேட்டா, ஆர்டிக் பகுதி வத்தும் போது ரஷ்யா அதை எடுத்து பெரிய வல்லரசு ஆயிரும். இப்ப இருந்தே ரஷ்யாவுக்கு இடைஞ்சல் கொடுக்குறேங்கிறதே இவன் பொழப்பா போய் இன்னைக்கு தெருவுல நிக்க வேண்டிய நிலைமை. யார்? அமெரிக்காவா? பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப குதின்னு குதிக்கிறான். ரேர் எர்த் மினரலை கண்ட்ரோல் பண்ண விட்டமேனு. காரணம் சீனாவுக்குள்ள உள்ளது அப்படிங்கிறது தனி நிறைய இருக்கு, ஒத்துக்கலாம். வெளியில இருக்கிறதையும் கண்ட்ரோல் பண்றது சீனா தான். அதை பெரிய அளவு ப்ராசஸிங் பண்றதுல ஒரு பெரிய இடத்துக்கு போனது சீனா தான். இப்படிதான் இவனை மட்டும் தனியாவா சோலோவா வளர விட்டாங்க. இப்பதான் எல்லா பயிலும் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த எல்லா பயிலும் நம்ம பொதுவா சொன்னாலும் அண்ணன் அமெரிக்கா தானே இந்த உலகத்தை காக்க வேண்டிய பொறுப்பை கையில எடுத்துக்கிட்டு வெறும் ரஷ்யாவையே வம்பிழுத்துக்கிட்டு நாசமா போனா இப்படிதான். இப்பதான் முழிச்சுக்கிட்டு ஒரு குழுவெல்லாம் போட்டு அதுல நிறைய நாடுகள் இருக்கு. இப்ப இந்தியாவும் உள்ளுக்குள்ள போகுது. நேத்து விரிவா பார்த்தோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதே மாதிரி நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தை பிறந்தா வழி பிறக்கணும். இதை பூரா நீ சொல்லியே தீர்றேன்னு ஆபீஸ்ல கழுத்துல கத்திய வைக்காத குறை. சரி இருக்கட்டும். அப்படி ஒரு கனிம வள குரூப்புக்குள்ள இந்தியா போனோடனே இந்தியா காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருச்சு. கோல் இந்தியாவை உலகம் பூரா அனுப்பிச்சு விட்டோம். எதுக்கு அப்படின்னா, டீல் பேசதான். இந்திய அரசாங்கம் ஒரு பக்கம், தனியார் நிறுவனங்கள் ஒரு பக்கம், அரசு நிறுவனங்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி எல்லா பயிலையும் களத்துல இறக்கி விட்டுருக்கோம். மொத்த டீமும் ரஷ்யா, ஆஸ்திரேலியா, சிலி போன்ற பகுதிகளில் ரவுண்ட் அடிக்குது. ஆப்பிரிக்கா, அர்ஜென்டினா போன்ற பகுதிகள்லாம் அதுல அடக்கம். இந்த பகுதியில் தான் கணிசமா இருக்கு. இதுல பெரிய அளவு சீனாவோட ஆதிக்கமும் இருக்கு. இப்ப சீனாவுக்கு பல்வேறு இடைஞ்சல்கள் அமெரிக்கா கொடுக்கும். இந்த ரேர் எர்த் மினரல் விவகாரத்துல நம்ம என்ன செஞ்சாலும் அமெரிக்கா இடைஞ்சல் கொடுக்காது. ஏன்னா அந்த குரூப்புக்குள்ள நம்ம நிக்கிறோம்ல. கச்சா எண்ணெய் விவகாரத்துல தினமும் சண்டை போடுவோம், அது வேற. அந்த சண்டையை முடிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தையில உட்கார்ந்தோம்னா புதுசா ஈரான் கச்சா எண்ணெய் அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க. ஏட்டா ரஷ்ய கச்சா எண்ணெய் பஞ்சாயத்தை பேச வாடான்னா புதுசா ஈரான் கச்சா எண்ணெயை தூக்கிட்டு வரியே அப்படின்னு கேட்டோம்னா, இதுல 10 பாயிண்ட்ல நீ 2 விட்டு கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் நான் அதுல எதையாச்சும் ஈரான் விவகாரத்துல 2 விட்டு கொடுப்பேன். உன் ஃபார்முலால தீய வைக்க அப்படிங்கிற மாதிரிதான் பேச்சுவார்த்தை குழு மனசுல ஓடி இருக்கும். வெளிப்படையா சொல்லி இருக்க மாட்டார்கள், இல்ல வேற கூட ஓடி இருக்கும், எனக்கு தெரியாதுப்பா. ஆனா இந்த ரேர் எர்த் மினரல் இப்ப இந்தியா இப்படி ஒரு ரவுண்ட போடுது. ஏற்கனவே டீம் தயாரா இருக்கு. ஏற்கனவே அங்க பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தயாரா இருக்கு. இப்ப வெளிப்படையா அப்படியே ஜட்டு வேகத்துல பயணிக்க ஆரம்பிக்கிறோம். அமெரிக்காவோட ஒரு டீல் போட்டதுக்கு அப்புறம். இப்ப இந்தியாவோட ரேர் எர்த் மினரல் டீல் அமெரிக்கா தடுக்குமா அப்படின்னு கேட்டா தடுக்கவே தடுக்காது. யாராச்சும் போய் இந்தியாவை தடுங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஐரோப்பா சொல்லுவேன், இல்ல பாகிஸ்தான் சொல்லுவேன். வீணா போனா ஏதோ ஒருத்தன் போய் சொல்றேன். அமெரிக்கா என்ன செய்யும்? அமெரிக்கா கண்டுக்கவே கண்டுக்காது. அப்படி ஒரு சப்ஜெக்ட் அவன் காதுல விழுந்ததாகவே பேச மாட்டான். அதையும் மீறி கியா கியான்னு கத்திக்கிட்டு இருந்தா கத்துற நாட்டுல மனித உரிமை இல்ல, அரசியல் உரிமை இல்ல, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, மத பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்புன்னு ஒரு பேப்பர்ல எழுதி ஜோப்ல கூட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இந்த பையன் நம்மளை பத்தி பேச முடியாது, அவனை பத்தியே பேச முடியாது, அந்த ரேஞ்சுக்கு மாத்தி விட்டுருவாங்க. இது நமக்கு மிகப்பெரிய அளவுல பெனிஃபிட். இப்ப சீனாவை நோக்கி இந்தியா என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா காட்டிட்டோம். காரணம் என்ன? நீ என்னைக்குமே எதிரி, அவன் என்னைக்குமே நண்பன் தான். ஆனா கைகோர்த்து ஊர் சுத்துற அளவுக்கு நண்பன் கிடையாது. யார்ரா அவன்? ஆமா என் கூட தான் படிச்சான். ஓ நண்பனா? நான் பின்னாடி பெஞ்சு, அவன் பெஞ்சன்னு சொல்ற உறவு மட்டும்தான். அதை அழுத்தமா இந்த பக்கம் பதிவு பண்றோம். இந்த பக்கம் சீனாவை நோக்கி ரேர் எர்த் மினரல்ல அடிக்கிறோம். காரணம் என்னன்னா, கச்சா எண்ணெய் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் வருங்காலங்கள்ல ரேர் எர்த் மினரலும் முக்கியம்னு எல்லா நாடும் பாஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 90% சகுனி வச்சிருக்கான். எது?
அமெரிக்க சகுனியோ, ஐரோப்பா சகுனியோ கிடையாது. சீன சகுனி. இந்த சகுனி வந்து கலியுக சகுனி. அதனால நரியா போயிருச்சு. இந்த நரி கையில இருக்கு. 90% நரி கையில இருந்தா என்ன ஆகும்? இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்டின்னா, இன்னைக்கு வரை கண்டுபிடிச்சதுல 90%. அதனால நம்ம ரொம்பலாம் பயப்பட வேணாம். நாளைக்கே ஏதோ ஒரு ராக்கெட்ல இருந்து எடுத்த பிக்சரு, இங்க கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பயலுக கண்டுபிடிச்சுருவாய்ங்க. விஞ்ஞானம் எத சொன்னாலும் சரி, கொஞ்ச காலம் கழிச்சு அதுவே அத மாத்தி சொல்லும். இல்ல அத காட்டிலும் அதிகமா இருக்கு அப்படின்னு கூட்டி சொல்லும். அதனால தான் கண்டிஷன் அப்ளை மாரி, இதுவரை கண்டுபிடிச்சதுல 90%, இதுவரை கண்டுபிடிச்சதுல 50% அப்படின்னு அழுத்தமா சொல்லுவார்கள். ஆனா யார் மனசுலயும் பதியாது. அதனால இன்னைக்கு 90% கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு அதிபர் ஷி ஜின்பிங் உள்ளூர்ல மைலேஜ் எடுக்கலாம். ஆனா உலக அரங்குல எல்லா தலைவர்களுக்கும் தெரியும், எல்லா நாடுகளுக்கும் தெரியும். கண்டுபிடிச்ச வரையும்டா டேய்! நாளைக்கே எங்கிட்டாச்சும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, முடிஞ்சுச்சு உன் ஜோலி அப்படிங்கிற மாரி அடிச்சு பத்தி விட்டுருவார்கள். இந்த 90% தான் சீனாவ பொதகுழியில தள்ளப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா, என்னைக்குமே கனிம வளங்கள் கொட்டி கிடக்கா அமெரிக்காவோட அனுசரணையா போயிரணும். அனுசரணையா போகலையா, வரமே சாபமா மாறும் அப்படிங்கிற மாரி மாத்தி விட்டுருவாய்ங்க. லிபியா, ஈராக், வெனிசுலா அப்படின்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இங்கெல்லாம் கொட்டி கிடக்கு வளங்கள். ஆனா எந்த பிரயோஜனமும் அந்த மக்கள்ட்ட கிடையாது. காரணம் அமெரிக்காவுக்கு பிரயோஜனம் இருந்தா மட்டும் தான் உனக்கு பிரயோஜனம் இருக்கும். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, இந்த ஃபார்முலாவ வெற்றிகரமா அப்ளை பண்ணி இன்னமும் உலகத்தோட வல்லரசா இருக்கிறது அண்ணன் அமெரிக்கா. அப்ப சீனாவ மட்டும் விட்டுருவானா அப்படின்னு கேட்டா, விடமாட்டான். என்ன ஒரு கெட்ட பழக்கம். வேற எங்கிட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தொலையக்கூடாது. இந்த ஒரு காலகட்டத்தில ஆக்ஷன் படமா வரும், காதல் படமா வரும், சாமி படமா வரும், பேய் படமா வரும். இந்த மாரி ஒரே ஸ்கிரிப்ட் போகும். அப்பா டேய் முடியலடா அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு ஒரு புதுசா ஒரு சப்ஜெக்ட் வரும். அதோட ட்ரெண்டே மாறி போயிரும். அந்த மாரி இந்த ரேர் எர்த் மினரல் அமெரிக்காவோட கோர் அஜெண்டால உள்ள கச்சா எண்ணெயெல்லாம் தூக்கி வீசி, ரஷ்ய பகையெல்லாம் தூக்கி வீசி அப்படி சீனா கிட்ட கொண்டு வந்துருச்சு. சீனா ஒளிஞ்சா. அதுல ரொம்ப ஸ்மார்ட்டா நம்ம நடந்துக்கணும். காரணம் அமெரிக்கா இந்த பிராந்தியத்துக்கு வர்றதுக்காக ஏற்கனவே பங்களாதேஷ், நேபாள் பல நாடுகள கிளச்சு விட்டுட்டான். சீனாவ நோக்கி நெருங்கும்போது, இந்த புயல் கரைய கடக்க போதுங்கிறபோது தான் ரொம்ப பாதிப்பு வரும். அதுவரை மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். புயல் கரைய கடக்கும்போது இன்னும் பெருசா பெய்யும், பெருசா காத்தடிக்குங்கிற மாரி, இந்த பையன் சீனாவ நோக்கி நெருங்கும்போது ஆசிய பகுதியே ரணகளமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு உஷாரா இருக்கணும். அந்த உஷாரோட உச்சகட்டத்த இந்தியா காட்டிக்கிட்டு இருக்கு. ரேர் எர்த் மினரல் டீல் மூலியமா அத உறுதியும் படுத்தலாம். வரும் நாட்கள் சீனாவுக்கு அழிவு காலம், இந்தியாவோட எதிர்காலம் அப்படிங்கிறது கொடிய பறக்க விடுற ரேஞ்சுல இருக்கும். எப்படி? அண்ணன் அமெரிக்காவை எதிர்த்துக்காம, அண்ணன் அமெரிக்கா பக்கத்திலேயே இருந்து, அண்ணன் அமெரிக்காவ மீறி சாதிக்கிற மாரி இருக்கும். இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஆனா நடந்த வரலாற்ற, அதாவது 10 வருஷத்துல நடந்த வரலாற்ற திரும்ப திரும்ப பார்த்தீங்க, கேட்டீங்க. அதுல உட்கார்ந்து அனலைஸ் பண்ணீங்க அப்புட்ன்னா, இந்த ட்ராக்கு கட்டாயம் இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிறதும், இந்தியாவால முடியும் அப்படிங்கிறதும், அமெரிக்கால ட்ரம்ப் மட்டும் கிடையாது. ட்ரம்ப காட்டிலும் மோசமான ஆட்கள் வந்தாலும் சரி, இல்ல ட்ரம்ப காட்டிலும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்தாலும் சரி, இந்தியாவோட பிளான யாராலும் மாத்த முடியாது. பிரேக் பண்ண முடியாது. இந்தியா வெற்றி பெறும்ங்கிறது எதார்த்தமான உண்மை.